ஹலோ வியூவர்ஸ், கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு கிளம்பவே மதியம் ஆயிடுச்சுங்க. நேராக இங்கே தாங்க வந்தோம். இது என்ன பிளேஸ்ன்னு தானே பார்க்குறீங்க. இந்த இடத்துல தாங்க 16 ஷட்டர்லேயே தண்ணி திறந்து விடுவாங்க. நிறைய ரீல்ஸ்லாம் இந்த பிளேஸை பார்த்துருப்பீங்க. இப்போ தண்ணி இல்லாதனால இப்படி இருக்குங்க. வேற எந்த பிளேஸும் இல்லைங்க. மேட்டூர் டேமுக்கு தாங்க போயிருந்தோம். போகிற வழியெல்லாம் இப்படி தாங்க இருந்தது. பாலத்தை தாண்டி போனதுக்கப்புறம் தாங்க மேட்டூர் பார்க் வந்தது. அந்த 16 கதவும் திறந்து விடுற இடம் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் உள்ளே போகணுங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு ரீச் பண்ண முடியும். இந்த மேட்டூர் பார்க்குக்கு போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குங்க. அங்கங்கே மீன் கடைகள்லாம் இருக்கும். நீங்கள் சாப்பிட்றதுனால அங்கே சாப்பிட்டுக்கலாங்க. அந்த மேட்டூர் டேம் பார்க்குக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் கோவிலும் இருக்குங்க. நாங்கள் நேராக ஃபஸ்ட்டு பார்க்கு தாங்க போனோம். பார்க்குக்குள்ளே போனது இப்படி தாங்க இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்க. ரொம்ப பெரிய ஸ்பேஸுன்னு தாங்க சொல்லணும் இந்த பார்க்கை. ஃபேமிலியோடவும் கிட்ஸோடவும் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பாடு கொண்டு வந்து ரிலாக்ஸாக இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஈவினிங் தாங்க போவாங்க. ஈவினிங் வரைக்கும் இங்கே இருக்கிறதுக்கு என்னென்ன இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. இங்கே பாருங்களேன், கிட்ஸ் விளையாடுறதுக்கு எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு. இப்படி ஒரு பிளேஸு கிட்ஸுக்கு சொர்க்கம் தாங்க. ஃபேமிலியும் இங்கே ரிலாக்ஸாக இருக்கலாங்க. அப்படி ஒரு பெரிய பார்க்குன்னு தாங்க சொல்லணும். அங்கங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. வீக்கெண்ட் ஆனால் இங்கே நிறையவே வருவாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. வீக்கெண்டில் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண அவ்வளோ அழகான பிளேஸுங்க இது. யாரெல்லாம் மேட்டூர் டேம் போயிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அங்கேருந்து கோவிலுக்கு தாங்க போனோம். முனியப்பன் கோவிலுக்கு தாங்க போனோம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வேண்டுதல் வச்சு இங்கேயே கெடா வெட்டி இங்கேயே சமைச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த கோவில் தாங்க இது. இந்த டேம் வந்துட்டு கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு தாங்க எல்லாரும் போவாங்க. அடுத்து எந்த பிளேஸ்க்கு போகணுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.